மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. உங்களுக்கு ஒரு படமோ ஷார்ட் ஃபிலிமோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ன்றதுல ஆரம்பிங்க. ஏன்னா வந்து ஸ்கிரிப்ட் வந்து இதோட இன்னும் டீட்டெயிலிங்கா ட்ரீட்மெண்ட் நோட்டுன்றது என்ன ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றேன். ஏன்னா வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் நோட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் வாஸ் சம் 30 pages அந்த மாதிரி தான் இருக்கும். 30 pages 40 pages தான் இருக்கும். ஸோ நீங்க அதில் எழுதிட்டு அதை வந்து நீங்க திரும்ப திரும்ப படிச்சு இப்போ வந்து உங்களோட டீமோட டிஸ்கஸ் பண்ணி எந்தெந்த விஷயம் ஒர்க் ஆகுது எந்தெந்த விஷயம் ஒர்க் ஆகலை, ஸோ நீங்க அனலைஸ் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் நோட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஸ்கிரிப்ட்ன்றது நீங்க ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கன்னா மினிமம் 120 to 140 pages வரும். ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க எழுதி முடிச்சுட்டு எந்தெந்த பாயிண்ட்ன்றத கரெக்டா அனலைஸ் பண்ணி இது வீக்கரா இருக்கு, இந்த சீனை வேற மாதிரி பண்ணலான்றதெல்லாம் அந்த டிஸ்கஷனா வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இட் பி லைக் மோர் ஹேண்டி. அதாவது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எப்படின்னா நீங்க அந்த சீன்ல என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தை எழுத போறீங்க. அதோட டீட்டெயிலிங் கிடையாது, அந்த கேரக்டர் டீட்டெயிலிங் கிடையாது. பட் ஓவரால் எழுதும்போது இதுதான் ஸ்டோரி, இந்த ஸ்டோரி இங்கே தான் ஆரம்பிக்குது, இங்கே தான் முடிய போகுது, இதுதான் வந்து அதோட ஹை மூமெண்ட்ஸ், இதுதான் இன்ட்ரோல் பிளாக் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும். அதுல நீங்க நிறைய ரீவொர்க் பண்றதுக்கும் அதை வந்து திரும்ப திரும்ப வாசிச்சு திரும்ப திரும்ப அதை ரீரைட் பண்றதுக்கும் ஒரு டைம் கிடைக்கும். ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நோட் எல்லா படத்துக்குமே ஈவன் டில் ரெட்ரோ ஐ வில் ஹாவ் அ ட்ரீட்மெண்ட் நோட். அதை ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அண்ட் மோஸ்ட்லி என்னோட ஒரு ட்ரீட்மெண்ட் நோட்டோட ஃபைனல் தான் ஐ வில் யூஸ் இட் ஃபார் பிச்சிங் இட் டு ஆக்டர். இப்போ வந்து யாருக்காவது ஆக்டர்ஸ்லாம் அனுப்பணும்னா ட்ரீட்மெண்ட் நோட் தான் அனுப்புவேன். பிகாஸ் இட்ஸ் ஈஸிலி ரீடபிள். உங்களுக்கு வந்து ஒரு 30-40 pages படிக்கிறது ஈஸி. இப்போ யாருக்குனாலும் ஈவன் ப்ரொடியூசர்ஸ்க்கு நீங்கள் பிச் பண்ணும்போது கூட ட்ரீட்மெண்ட் நோட் கொடுத்துட்டா, ஏன்னா அது வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்குற அந்த கதை சொல்ல போகிற அந்த என்டையர் ஃபீலை வந்து இட் வில் கன்வே. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேனா எல்லாருக்குமே அது ஒரு மைண்ட் செட் இருக்கும். 160 பக்கம் படிக்கணுமான்னு சொல்லிட்டே நம்ம படிக்க மாட்டோம், அந்த மாதிரி இருக்கும். இது 30 pagesனா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிறுகதை படிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் நோட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் லாக் பண்ணுவேன். லாக் பண்ணிட்டு அண்ட் வென் இன் மை மைண்ட் ஓகே ட்ரீட்மெண்ட் நோட் வந்து இதுதான் ட்ரீட்மெண்ட் நோட்டோட ஃபைனல் டிராஃப்ட், இதுல இருந்து நான் ஸ்கிரிப்டுக்கு போகலாம் அப்படின்றப்போ இந்த ட்ரீட்மெண்ட் நோட்டை வச்சுட்டு ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் த ஸ்கிரிப்ட் வந்து போகும்போது என்னன்னா அது வந்து நீங்க ஒவ்வொரு சீனா பிரிச்சு ஒவ்வொரு சீன்ல என்ன நடக்குது, ஸோ அது வந்து இட்ஸ் லைக் மேட்சிங் த ட்ரீட்மெண்ட் தான். இப்போ வந்து நீங்க ஐடிலாம் இருந்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்க இல்லையா, அப்போ கோடிங்க்கு முன்னாடி வந்து ஒரு டிசைன் ஒன்று இருக்கும். ஸோ டிசைனில் வந்து இந்த பர்டிகுலர் கோடு வந்து இதுதான் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அந்த டிசைன் வந்து மோர் ஆஃப் டெக்ஸ்ட் இதுவாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கோடிங் வந்து அதை வந்து உங்களோட அந்த இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் யூ ஆர் கோயிங் டு பிரேக் டவுன். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் போகும். அதில் தான் டயலாக்ஸ்லாம் வரும், டயலாக்ஸ் விஷயங்கள் வரும், அண்ட் தென் ஷார்ட்டோட டீட்டெயில்ஸ், இது என்ன மாதிரி நம்ம விஷுவல் பண்ணுறோம் அப்படின்றதான் ஆஸ் யூ கோ. ஸோ அதுதான் வந்து இப்போ ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் தான் வந்து இட்ஸ் அ பேஸ் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் வேலை முடியல. ஏன்னா வந்து ஐ திங்க் மினிமலா ஒரு படம் இது வரைக்கும் நான் பண்ணதுல ஒவ்வொரு படத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 டிராஃப்ட்ஸ் மினிமம் வரும். 8 to 9 டிராஃப்ட்ஸ் வரும். சில இதில் 12 வரும், சில இதில் 16 இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஆனால் மினிமமா அந்த டிராஃப்ட்ஸ் அத்தனை டிராஃப்ட் போனாதான் அட்லீஸ்ட் ஒரு ரைட்டர் டைரக்டரா உங்களுக்கும் யூ ஹேவ் டு டிராவல் வித் தட் ஸ்டோரி, யூ ஹேவ் டு டிராவல் வித் தட் கேரக்டர். ஸோ அது வந்து எப்போ நடக்கும்னா எத்தனை வாட்டி நீங்க உங்க ஸ்கிரிப்டை படிக்கிறீங்க, எத்தனை வாட்டி நீங்க ரீரைட் பண்றீங்கன்னு தான் அது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு உள்ள இருக்கும். உங்களுக்குள்ள வந்து யூ வில் நோ எவ்ரிதிங். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம ஷூட்டிங் போகும்போது நான் வந்து பெருசாக ஸ்கிரிப்ட் படிக்கவே மாட்டேன். அதாவது வந்து ஏடிஸ்ட் அவங்க பிகாஸ் தட்ஸ் லைக் அ பைபிள், தே வில் ஹேவ் தேர் ஒர்க் அண்ட் எவ்ரிதிங். இப்போ நான் ஒரு சீன் காலைல ஷூட் பண்ண போகும்போது என்ன சீன் இன்னைக்கு பண்ண போறோன்றத ஜஸ்ட் ஒரு தடவை அந்த நேரத்தில் ஐ வில் ஜஸ்ட் ரீட் தட் டயலாக்ஸ் அந்த விஷயம்லாம் இருக்கும். ஆனால் மைண்டுக்குள்ள we will be in that, we will have synced in so much. If you have written so many drafts எழுதும் போது you are already synced into that script, to that character, to that scene, அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க ஃபுல்லா சிங்கின் ஆகி போனாதான் அங்க எடுக்கும் போது வந்து யூ ஆர் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் தட் திங் இருக்கலாம். இல்லைன்னா நீங்க வெளியில இருந்து பண்ண முடியாது. அதாவது வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு ஆக்டர்ஸ் சில பேர் வரும்போது அவங்களுக்கு காலையில தான் தெரியும் என்ன சீன் அப்படின்றது. ஐம் சேயிங் நாட் லைக் இப்போ கேரக்டர்ஸாக வந்து பண்ணுறாங்கல்ல, ஒரு நாள் 2 நாள்லாம் ஷூட்டிங் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சீன் பேப்பரை காலைல படிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க மைண்டில் வந்து ஓகே இதெல்லாம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் டேரக்டர் என்ன பண்ண முடியாது. டேரக்டர் வந்து கான்பி லைக் ஓகே இன்னைக்கு காலையில் இந்த சீனாக எழுத போகிறோமா, அங்கே வந்து நம்ம எழுதுறது, அங்கே வந்து டைலாக் மாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் ஐ திங்க் யூ ஷுட் தேர் வில் பி சம் இம்ப்ரோவைசேஷன், சம் சேஞ்சஸ் ரெக்வயர்ட். அதாவது வந்து சில இடத்துல சில கன்ஸ்டன்ஸ்னால சில விஷயங்கள் மாறலாம். சில இடங்களில் சில நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த காலையில் வந்து அந்த டைலாக் படிக்கும் போது ரொம்ப நிறைய இருக்கு டைலாக், இது வந்து நம்ம டைலாக் கட் டவுன் பண்ணலாம்னு தோணும், இல்லை வந்து இந்த டைலாக்கை வந்து இப்படி மாற்றலாம்னு தோணும், இல்லை வந்து டைலாக் எல்லாமே விஷுவலாக போயிடலாம்னு தோணும். அந்த மாதிரி விஷயம்லாம் யூ ஷுட் பி ஓப்பன். பட் ஆனால் வந்து யூ ஷுட் பி வாட் ஐம் சேயிங் இஸ் நீங்கள் வந்து அந்த நீங்கள் எழுதுகிற ஸ்கிரிப்டுக்குள்ள
நீங்கள் வந்து ஃபுல்லாக சிங்கின் ஆகி அதுக்குள்ளே மூழ்கி இருக்கணும்னா நீங்கள் நிறைய வாட்டி எழுதணும். இப்போ யூஆர் கோயிங் டு பி ஜஸ்ட் அ டைரக்டர் அப்படின்னா சம் அதர் ரைட்டர் அப்படின்ற போது ஐ திங்க் த ரீடிங் த ஸ்கிரிப்ட் அண்ட் தென் ரன்னிங் த ஃபில்ம் இன் யுவர் மைண்ட் வில் ஹெல்ப் யூ டு சிங்க் இன் டு தட் ஸ்டோரி. ஸோ அதில் பார்த்தப்போ ஓப்பனிங் சீன் சொல்லிட்டு ஒரு 2 பேராகிராஃப் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஸ்கிரிப்டாக மாற்றும் போது இதுதான். ஸோ வந்து பேசிக்லி அந்த சீன் 1 இன்டீரியர், அது இன்டீரியரா எக்ஸ்டீரியரான்றது, அண்ட் அது டே சீனா நைட் சீனான்றது அந்த எந்த இடத்துல நடக்குது. ஸோ சீன் 1 இன்டீரியர் டே கிளாஸ் ரூம். ஸோ இப்போ வந்து பொன்னி வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். தன் வகுப்பறையில் கிளாஸ் முடிந்து தன் தோழிலிருந்து மருந்து அரட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறாள், வெளியே மழை பெய்து கொண்டிருக்கு, பொன்னி என்ன. ஸோ இங்கே தான் வந்து அந்த டயலாக்ஸ் தான் வரும். ஸோ இது வந்து வெர்ஷன் 5. ஸோ அதனால மோஸ்ட்லி அந்த டயலாக்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸராக இருக்கும். ஸோ இஸ் வாட் ஸ்கிரிப்டட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இவங்களோட கேரக்டர் வடிவுகர் சிமாவோட கேரக்டர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ல இல்லவே இல்லை. ஸோ இப்போ வந்து அதில் வந்து ஆஸ் ஏ ரோட் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் தென் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம் வரும் சேஞ்சஸ்லாம் பண்ணி ரீரைட் பண்ணும்போது அப்படி ஒரு கேரக்டர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான் அந்த மீனாட்சிங்கிற கேரக்டர். அவங்க வந்து அவங்களும் இந்த இருதயம் 2 பேர் பேசுகிற அந்த சீன். ஸோ 3 விமனோட பெர்ஸ்பெக்டிவை காமிச்சிட்டு டைட்டில் போடணும். ஸோ இங்கே இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல் ஷாட் ஆஃப் ரெயின் த்ரூ த விண்டோ, டைட்டில் கார்டு ஆஃப் எஸ், இப்படி தான் வந்துச்சு டைட்டில் கார்டு அப்படிங்கிறது இங்கே தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சீன் ஆக்சுவலி பார்த்தோம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சிலை என்பது இது வந்து என்னன்னா ஓவராலாக வந்து ஒரு அந்த இறைவின்னு ஏன் பேர் வச்சோம், அந்த சிற்பங்கள் அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று வரணும் அப்படின்றது தான் ஸ்கிரிப்டில் ஐடியாவாக இருந்துச்சு. லைக் அந்த இது முடிஞ்ச உடனே அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அந்த ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரி வரும். ஸோ இதுக்குள்ளேயே வந்து டைட்டில் கிரெடிட்ஸ்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஓப்பனிங் சீன், இவரோட ஓப்பனிங் சீன் வரும். பாரில் வந்து அருளோட ஓப்பனிங் சீன் வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரி ஆக்சுவலி எடுக்கல. ஏன்னா வந்து ஆஸ் இந்த ஃபைனல் டிராஃப்ட் வரும்போது எனக்கு அது தேவையில்லைன்ற மாதிரி தோணுனால அந்த 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 விஷயம் வந்து ஸ்கிரிப்ட் போகிற போக்கிலே வந்து அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து தனியாக அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வச்சு பண்ணலான்ற மாதிரி சொன்னனால அது வந்து இதாகிடுச்சு. பாபியோட அந்த கிளாஸ் ரூமில் வந்து அவரோட இன்ட்ரோ வர்றப்போ அந்த கிளாஸ் ரூமில் அது பிளே ஆகிட்டு இருக்கும். பேசிக்கலி அப்படி தான் அதோட ஐடியா என்னவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வரும், சிலைகளை பற்றி, சிற்ப தொழிலை பற்றி, அண்ட் தென் அந்த பெண்கள் சிலை இறைவினா என்ன, அந்த சிலைகள் அது வந்து பராமரிக்கப்படாமல் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்து அது எங்கே கட் பண்ணால் அது எங்கே பிளே ஆகிட்டு இருக்கும்னா ஒரு காலேஜில் வந்து கிளாஸ் ரூமில் பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் ரூமில் தான் ஜெகனோட இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி தான் அந்த பிளான் வச்சுருந்தோம். பட் அந்த டாக்குமெண்ட்ரி அவ்வளோ டீட்டெயிலாக காமிக்காம, ஆனால் ஜெகனோட இன்ட்ரோ இருக்கும், பட் டாக்குமெண்ட்ரி அவ்வளோ டீட்டெயிலாக காட்டாம ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போகும்போது சில நேரங்களில் உங்களுக்கு வந்து அந்த கேமரா மூமெண்ட்ஸு அதெல்லாம் அதை பற்றின இதோ இந்த ஷார்ட் என்னவா இருக்குன்றத மேக்ஸிமம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அது எழுதலாம். பேசிக்கலி இது 5th டிராஃப்ட்ன்றனால இதுக்குள்ளே பெருசாக அந்த கேமராவோட விஷயங்கள் ஸ்டேஜிங் பற்றின டீட்டெயிலாம் இருக்காது. பட் ஆஸ் த ஃபைனல் டிராஃப்ட் கம்ஸ் அதில் கொஞ்சம் டீட்டெயிலிங் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சினிமாட்டோகிராஃபரோட உட்காந்து ஷார்ட் டிவிஷன்ஸு அப்புறம் ஸ்டோரி போர்ட்லாம் வந்து அடுத்த ப்ராசஸ். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.